எனக்கு யாரும் தடை போட முடியாது. என் அதிகாரத்தை எந்த தீர்ப்பும் பறிக்க முடியாது. திமுக அரசு தொடுத்த வழக்குக்கு எதிராக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஆவேசம். தீபத்தூண் வழக்கில் விதிக்கப்பட்ட இடைக்கால தடையால் வெடித்த புதிய பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் தனது உத்தரவை நிறைவேற்றாத மதுரை மாவட்ட கலெக்டர் மற்றும் காவல் ஆணையருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அது குறித்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நடத்தி வருகிறார். ஆனால் அவர் போட்ட உத்தரவை தாங்கள் திட்டமிட்டு மீறவில்லை. அன்றைய தினம் அங்கு கலவரம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டதால் 144 தடை உத்தரவை பிறப்பித்தோம் என்று கூறிய மதுரை மாவட்ட கலெக்டர் பிரவீன்குமார் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததற்கு பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். அதையடுத்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் 5 பேர் கொண்ட குழுவினர் மலை உச்சிக்கு சென்று தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்தார். ஆனால் திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகமும் திமுக அரசின் கொத்தடிமையாக இருப்பதால் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் அதற்கு எதிராகவே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் 5 பேர் கொண்ட குழு தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக கோவில் நிர்வாகத்திற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோட்டைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். ஆனால் அதற்கு உரிய பதில் கொடுக்காத தமிழக அரசு தற்போது மதுரை மாவட்ட கலெக்டர் மற்றும் காவல் ஆணையர் மூலம் தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவுக்கு எதிராக நேற்று 2 அமர்வு நீதிபதி அமர்வில் ஒரு வழக்கு தொடுத்தார்கள். அந்த நீதிபதிகளோ தீபத்தூணில் தீபம் ஏற்ற இடைக்கால தடை போட்டார்கள். அதையடுத்து திமுகவினர் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்புக்கு 2 அமர்வு நீதிபதிகள் இடைக்கால தடை போட்டு விட்டார்கள் என்று ஒரு செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் இன்றைய தினம் 2 அமர்வு நீதிபதிகளின் இந்த உத்தரவு குறித்து ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் ஜி.ஆர். சுவாமிநாதன். அவர் கூறுகையில், தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் தாக்கல் செய்த மனுக்கள் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டன. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவும் இடைக்கால தடை உத்தரவும் முரண்பாடாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. குறிப்பாக திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கை விசாரிப்பதற்கு எனக்கு முழு அதிகாரம் உள்ளது. எனக்கு யாரும் தடை போட முடியாது என்று கூறியுள்ளார் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். அதாவது திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிபதி உத்தரவிட்ட பிறகும் கோவில் நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் தீபமேற்ற நடவடிக்கை எடுக்காததால் அதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை இன்றைய தினம் நடைபெற்றது. அப்போதுதான் நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தின் 2 அமர்வு நீதிபதிகள் போட்ட இடைக்கால தடையை அடுத்து தனது கருத்தினை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். அது மட்டுமின்றி நேற்றைய தினம் 2 அமர்வு நீதிபதிகள் தீபத்தூணில் தீபம் ஏற்ற இடைக்கால தடை போட்டதற்கும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்ட தீர்ப்புக்கு போடப்பட்ட இடைக்கால தடை. ஆனால் இது நீதிமன்றம் போட்ட உத்தரவை நிறைவேற்றாத கலெக்டர், கமிஷனர், கோவில் நிர்வாகிகளுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பதையும் ஜி.ஆர். சுவாமிநாதன் தெளிவுபடுத்தியுள்ளார். அதனால் இதை அந்த வழக்கு விசாரணைக்கு எதிரான வழக்காக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதோடு அதற்கும் இதற்கும் முரண்பாடில்லை என்பதனால்தான் இந்த வழக்கில் என்னுடைய பணிகளை நான் தொடர்ந்துள்ளேன். அதற்கு எனக்கு முழு அதிகாரம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு இந்த வழக்கில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் போட்ட உத்தரவுக்கு நேற்று 2 அமர்வு நீதிபதிகள் தடை போட்டிருப்பதாக திமுகவின் வழக்கறிஞர்கள் கூறினார்கள். ஆனால் அது குறித்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் என்று கூறுகையில், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரிப்பதற்கு 2 அமர்வு நீதிபதிகள் தடை விதித்திருந்தால் கண்டிப்பாக இந்த வழக்கை இன்றைய தினம் நான் எடுத்திருக்க மாட்டேன். காரணம், நான் நீதிமன்ற உத்தரவை மதிப்பவன். உங்களை போன்ற நீதிமன்ற உத்தரவை ஒருபோதும் அவமதிப்பு செய்ய மாட்டேன் என்று திமுக அரசு வழக்கறிஞரை பார்த்து அவர் கூறினார். அதனால் என்னுடைய தீர்ப்பை அவமதித்து மதுரை மாவட்ட கலெக்டர், காவல் கண்காணிப்பாளர், கோவில் நிர்வாகிகள் மீதான விசாரணை தொடரும் என்று கூறியவர் இந்த வழக்கின் மறு விசாரணை ஏப்ரல் 9ஆம் தேதி மீண்டும் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்புக்கு 2 அமர்வு நீதிபதி இடைக்கால தடை போட்டுள்ள அதே வேளையில் திமுக வழக்கறிஞர் சார்பில் அந்த தீர்ப்பை எதிர்த்து மீண்டும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த மனு மீதான விசாரணை ஏப்ரல் 8ஆம் தேதி வரை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாதா? நீதிமன்றத்தில் விஜய்க்கு செக் வைக்கும் மனைவி சங்கீதா. நடிகர் விஜய் திமுகவின் சிறுபான்மையினர் ஓட்டுகளை முழுமையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் திருப்பிவிட வேண்டும் என்பதற்கான வேலைகளில் தீவிரம் காட்டி வருகிறார். அதற்காக கிறிஸ்தவ பாதிரியர்களை அடிக்கடி சந்தித்து பேசி வந்த அவர் தற்போது இஸ்லாமியர்களையும் நெருங்கி சென்று கொண்டிருக்கிறார்.
இன்றைய தினம் அவர் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். அதற்காக இன்று காலை முதல் உணவு அருந்தாமல் இஸ்லாமியருடன் சேர்ந்து அவர் நோன்பு கடைபிடித்துள்ளார். இதற்கான நிகழ்ச்சி மாமல்லபுரம் அருகே உள்ள ஒரு உணவகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் 1000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அழைப்புதல் இல்லாதவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லையாம். இந்நிகழ்ச்சியில் விஜயுடன் இஸ்லாமிய மதகுருக்கள் பலரும் பங்கேற்றுள்ளார்கள். இதன் காரணமாக இதுவரை கிறிஸ்தவர்களின் பெரும்பான்மையான ஓட்டுகளை தான் விஜய் தங்கள் பக்கம் இழுப்பார் என்று நினைத்திருந்த திமுகவுக்கு இப்போது அவர் இஸ்லாமியர்களையும் நெருங்கி சென்று கொண்டிருப்பது பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதாம். இது ஒரு புறம் இருக்க, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடும் என்று அறிவித்துள்ளார் விஜய். என்றாலும் இதுவரை 60 வேட்பாளர்களை மட்டுமே தேர்வு செய்துள்ள அவருக்கு மேற்கொண்டு வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாம். ஆனால் இந்த நேரத்தில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும் என்றும் அவரது மனைவி சங்கீதா அவருக்கு சரியான செக் வைத்து விட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது சட்டமன்ற தேர்தலில் விஜய் சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக அக்கட்சியினர் கூறி வருகிறார்கள். அதன் காரணமாக அங்கு தற்போது அக்கட்சியினர் தேர்தல் பணிமனை திறந்துள்ளார்கள். குறிப்பாக அந்த தொகுதியில் 30% சிறுபான்மையினர் ஓட்டுகள் இருப்பதால் விஜய் களமிறங்குவதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு வேட்பாளர் தேர்தலில் போட்டியிடும் போது தங்களது சொத்து விவரங்கள் அனைத்தையும் வேட்புமனுவில் தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் விஜயின் மனைவி சங்கீதா தனது கணவரின் சமூக அந்தஸ்து சொத்து மதிப்புக்கு ஏற்ப தனக்கு ஜீவனாம்சம் தர வேண்டும் என்று விவாகரத்து மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனு மீதான விசாரணை வருகிற ஏப்ரல் 20ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. இதில் விஜய்க்கு என்ன சிக்கல் ஏற்பட போகிறது என்று கேட்டால், தேர்தல் ஆணையத்தில் அவர் முழுமையான சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும். குறிப்பாக விஜய் தனது மனைவியின் சொத்து விவரங்களையும் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். ஆனால் தற்போது 2 பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. சங்கீதா பெயரில் இருக்கும் சொத்து விவரங்களை குறிப்பிடுவதில் விஜய் ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்தினால் அவரது மனு கண்டிப்பாக தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும். அதேபோல் விஜயிடம் இவ்வளவு சொத்துகள் உள்ளது என்கிற பட்டியலை நீதிமன்றத்தில் சங்கீதா தரப்பும் தாக்கல் செய்து அதில் பாதியை ஜீவனாம்சமாக தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் விஜயும் மொத்த சொத்துக்களையும் வேட்புமனுவில் காட்ட மாட்டார். அவர் மட்டுமின்றி எல்லா அரசியல்வாதிகளும் முக்கால்வாசி சொத்துக்களை மூடி மறைத்து விடுவார்கள். அதேபோல் விஜய் செய்தாலும் மாட்டிக்கொள்வார். அப்படி நடந்தால் அவரால் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது. ஏற்கனவே தேர்தலை சந்திக்கும் இந்த நேரத்தில் விஜயின் மனைவி விவாகரத்து மனு தாக்கல் செய்திருப்பதே அவருக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது வேட்புமனு விவகாரத்திலும் சொத்து பட்டியல் விடுபட்டாலும் அவருக்கு கண்டிப்பாக சிக்கல் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. அவருக்கு எப்படியெல்லாம் சிக்கல் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இதுவரை விஜய்க்கு எதிராக நீதிமன்றம் செல்லாமல் இருந்த சங்கீதா இப்போது தேர்தல் நெருங்கும் நேரம் பார்த்து விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்கிறாராம். மொத்த சொத்து பட்டியலையும் தனது வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளாராம். அதனால் ஏதாவது ஒரு வகையில் சங்கீதா விஜய்க்கு செக் வைத்து தேர்தலில் போட்டியிட விடாமல் செய்து விடுவார் என்று கூறப்படுகிறது.